ரைட். நெக்ஸ்ட் வந்து பிரயோஃபைட்ஸ் ஆல்கேக்கு அப்புறம் டூரிங் எவால்யூஷன், சரியா, பரிணாமத்துல ஆல்கேக்கு அப்புறம் உருவானதா எதை சொல்றாங்கன்னா பிரயோஃபைட்டை சொல்றாங்க. எதை அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கேவில் பைரினாய்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படித்தோம். அதே ஸ்ட்ரக்சர் பிரயோஃபைட்லையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சரியா. ஸோ மேபி அந்த ரீசனுக்காக ஆல்கேக்கு அப்புறம் பிரயோஃபைட் தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆல்கேவுடைய பாடியும் நம்ம தாலஸ் தான் சொல்றோம், பிரயோஃபைட்களுடைய பாடியும் தாலஸ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்கேவும் போட்டோசிந்தசிஸ் செய்யும், ஆட்டோட்ராஃபிக் தான். பிரயோஃபைட்டும் ஆட்டோட்ராஃபிக் தான் இருக்கும், சரிங்களா. அப்ப அதுல என்ன மாதிரியான பிக்மெண்ட்ஸ் இருக்கோ, ஆனா இங்க வந்து கிரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது போட்டோசிந்தசிஸ் செய்யும், சரிங்களா. கொஞ்சம் ஆல்கேக்கு அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கேரக்டர் அப்படின்னு சொன்னா பிரயோஃபைட் தான் சொல்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம், தாவர உலகின் நீர்நில வாழ்வன அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதனுடைய ரீப்ரொடக்ஷனுக்கு, இனப்பெருக்கத்திற்கு எது எசென்சியல்? வாட்டர் எசென்சியல். அப்ப இது ஃபுல்லா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே ஃபுல்லா தண்ணியில தான் இருந்தது அப்படின்னா, தண்ணியை விட்டு கொஞ்சம் கரை ஓரம், நீங்க ஒரு ஓடை போகுது இல்ல, ஓடைனா தெரியும்ல தண்ணி, அந்த ஓடையோடைய கரைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மேல பிரயோஃபைட்டுகள் வளரும் எப்பவுமே. யூஸ்வலா தண்ணி இருக்குன்னா தண்ணி ஏரியாவில் பக்கத்துல தான் வளரும். ஏன்னா ஆந்த்ரோசுவாய்டுன்னு நம்ம சொல்றோம்ல, மேல் ஆந்திரத்திலிருந்து வரக்கூடிய ஆந்த்ரோசுவாய்டு நீந்தி போறதுக்கு யார் வேணும்? தண்ணி வேணும்ப்பா. அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம், ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். எப்படி ஃப்ராக் எப்படி தண்ணிலையும் வாழுது நிலத்திலையும் வாழுதோ, அதே மாதிரிதான் இங்க இதை சொல்லுவோம், சரிங்களா. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க பத்தி பார்ப்போம். Bryophytes include various mosses and liverworts that are found commonly growing in moist shaded areas in the hills. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரியோஃபைட்ல எந்தெந்த வகையிலான தாவரங்கள்லாம் வருது அப்படின்னா, மாசஸ்னா மசைகள்னு சொல்லுவாங்கப்பா. அப்படியே இலைகள்லாம் இலை மாதிரியான அமைப்புலாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், சரியா. இருக்கிறதுலே கொஞ்சம் அட்வான்ஸ்டு பிரியோஃபைட் தான் மாசஸ். அண்ட் லிவர் ஓட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி லிவர் லைக் ஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போது. அது லிவர் ஓட்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஈரல் வடிவ பிரியோஃபைட்டுகள் சொல்லுவாங்க லிவர் ஓட்ஸ், சரியா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிரியோஃபைட்டுகளுக்கு கீழே மசைகள் அண்ட் லிவர் ஓட்ஸ் இதெல்லாம் வரும்னு சொல்றாங்க. இது எங்க சார் வளரும் அப்படின்னா, மாய்ஸ்ட் ஈரமான பகுதி அண்ட் முக்கியமா நிழல் நிறைந்த பகுதி. டைரக்ட் சன்லைட் இருந்தா பிரியோஃபைட்டுகள் வளராது அப்படின்னு ஞாபகம், சரிங்களா. அடுத்தது இந்த படத்தை ஜஸ்ட் இப்போதைக்கு பாரு, பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். இது ரெண்டுமே லிவர் ஓட்ஸ். லிவர் ஓட்ஸ்ல எதுனா மார்க்கன்சியா, இப்ப என்னது, ஆமா மார்க்கன்சியா. என்னடா பேர் வச்சுக்கிறான், அதானே மைண்ட் வாய்ஸ். மார்க்கன்சியா சார், மார்க்கன்சியா ரெண்டுமே மார்க்கன்சியா தனித்தனியா போடணும். மேலும் ஃபீமேலும் வெவ்வேறு பிளான்டா இருந்தா அல்லது வேற வேற இருந்தா அதுக்கு பேர் என்ன? மேல் தனியா ஃபீமேல் தனியா, ஆண் தனியா பெண் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்ன? நீ என்ன சொல்ற? ஐயோ தமிழ் வேணாம், இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழ்ல வராதிங்க. ஒரு பாலு இரு பாலு வேணாம். மோனோசியஸா டைஏசியஸா இது மட்டும் சொல்லு. ஒரு பாலினம் பல பாலினம் வேணாம். இது நீட் கொஸ்டின். டைஏசியஸ், ஐயோ டைஏசியஸ் தாலஸ்க்கு தாமா மார்க்கன்சியா எக்ஸாம்பிள். மேல் தனியா ஃபீமேல் தனியா இருக்கும். இட் மீன்ஸ் ஆந்திரிடியோஃபோர், ஆந்திரிடிய தாங்கின்னு அர்த்தம் தமிழ்ல. இந்த ஆந்திரிடியோஃபோர்ல இருந்து தான் எது இருக்கும், உள்ள ஆந்திரிடியம் இருக்கும். ஆந்திரிடியம்ன்றது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், சரியா. இந்த ஆந்திரிடியத்திலிருந்து தான் எது உருவாகும், ஆந்த்ரோசுவாய்டு உருவாகும்டா ராஜா. ஸ்போமுன்னு சொல்றது இங்க பிரியோஃபைட்ல ஆந்த்ரோசுவாய்டு, புரியுதா. இது மேல் செப்பரேட். அதே மாதிரி ஃபீமேல்ல இது பேர் ஆர்கிகோனியோஃபோர். சார் இது நீட்ல நிறைய வாட்டி ஃபிகர் பேஸ்ட் கொஸ்டின்ல வரும்போது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். ஆர்கிகோனியம் வந்து ஃபீமேல் வந்து இந்த மாதிரி இருக்கும், தலையை விரிச்சு போட்ட மாதிரி இருக்கும். சும்மா ஒஜிகத்துக்கு சொல்றோமா, அது கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். சரி ரைட், புரிஞ்சுக்கிட்டா சேர்த்தான். ஓகே,
சார் அப்ப அங்க என்ன எப்படி இருக்குன்னா ஆர்கிகோனியோஃபோர்ன்றது ஆர்கிகோனிய தாங்கின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்ப இதுக்குள்ள யார் சார் இருப்பா? இது என்னதுன்னா இது என்னது? இது ஆர்கிகோனியம். ஆர்கிகோனியம் இப்படி இருக்கும்டா ராஜா, இந்த மாதிரி இருக்கும். ஆர்கிகோனியத்துக்குள்ள யார் இருப்பா? தர்சினிய எக் இருக்கும். என்ன தலையை போட்டு கவுந்துட்ட எக் அண்டம் இருக்கும். அப்ப ஆந்திரியோசோய்டு வராருல்ல, அங்கிருந்து வந்து இது நெக் கனால் செல் வழியா வந்து உள்ள வந்து ரீச் ஆச்சுன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. இதெல்லாம் நம்ம பின்னாடி வரும்போது நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்துல இருக்கிறது மார்கன்ஷியா. மார்கன்ஷியாவில் இது மேல், இது ஃபீமேல் தாலஸ். மேல் தாலஸ், ஃபீமேல் தாலஸ். சார் இது யார் சார்? ரெண்டுத்துலயும் காமனா இருக்கக்கூடிய ஜெம்மா கப். பிரியோஃபைட்ல மட்டும் தான் படிப்பேன். ஜெம்மா கோப்பைன்னு சொல்லுவோம். ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், உடல இனப்பெருக்க அமைப்பு. ஜஸ்ட் ஒரு ஜெம்மா கப்பு தனியா போய் விழுந்தாலும் ஒரு புது மார்கன்ஷியாவை உருவாக்கும். ஜெம்மா கோப்பைக்குள்ள, ஜெம்மா கப்புக்குள்ள நிறைய ஜெம்மேக்கள் இருக்கும், 15-20 இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் எடுத்து நீ தனியா போட்டா கூட ஒரு புதிய பிரியோஃபைட்டை, அதாவது இந்த மார்கன்ஷியாவை உருவாக்கும். புரியுதுங்களா? ரைட். கீழே இருக்கிறது ரைசாய்டு, நாட் ரூட். வேர் போன்ற வளரிகள், ரூட் லைக் growth, அதுக்கு பேர் தான் ரைசாய்ட்ஸ். சரிங்களா? ரைட், ஓகேவா? இது வந்து லிவர் ஓட்ஸ் ராஜா. இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்? ஈரல் வடிவ பிரியோஃபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? ரைட். இங்க இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து மாசஸ், மசைகள். சார் அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ்டு பாருங்க. இது வந்து தாலஸ் மாதிரி இருந்ததா, இது சின்ன இலைகள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும், இலை தண்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஆனா ரூட் மட்டும் ரைசாடாவே இருக்கும். அதான் இங்க பாத்துக்கோ. ரைட். இங்க இத பாருங்க. இதுல கேமிட்டோஃபைட்டிக் அண்ட் ஸ்போரோஃபைட் அப்படின்ற வித்தியாசம் இருக்கும். இப்போ கேமிட்டோஃபைட் உடலம் அப்படின்றது இந்த பச்சை பசையில இருக்கக்கூடிய இந்த உடலம். இது எதை உருவாக்கும்னா கேமிட்டுகளை உருவாக்கும். மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டையும் இது உருவாக்கும். அந்த ரெண்டு கேமிட்டும் ஃபியூஸ் ஆயிட்டு சைகோட் ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து எது உருவாகும்? அந்த ஸ்போரோஃபைட் 3 பார்ட்டை கொண்டு இருக்கும். ஃபுட், பாதம் இந்த இடத்துல இருக்கும். ஃபுட், சீட்டா, தமிழ்ல அதே தான், பாதம், சீட்டா கேப்சூல்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. அடுத்தது அப்ப இது இதோட பேரை பார்த்துக்கோ, ஸ்பாகனம். சரியா? இது வந்து ஃபினோரியா, அது ஸ்பாகனம். ஸ்பாகனம், ஸ்பாகனம். மாசஸ், மசைகள்ல வரக்கூடியது. பாருங்க, இது வந்து பார்த்தா இலையெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். இது வந்து ஆந்த்ரிடியல் பிரான்ச் மேல், இது ஆர்கிகோனியல் பிரான்ச். ரெண்டும் ஒன்னா இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஞாபகம் வச்சுக்கோமா, இது வந்து பிரான்சஸ். சப்போஸ் இந்த படத்தை கொடுத்துட்டு மேல ஆந்திரிடியம், கீழே ஆர்கிகோனியம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. படம் கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னாடி இதை வந்து நம்ம டச் பண்ணலாம். ரைட். இப்போ பிரியோஃபைட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாமா? பிரியோஃபைட்டோட இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் எது வரைக்கும் முடியும் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம பார்த்துடலாம். Bryophytes are also called amphibians of plant kingdom because these plants can live in soil but are dependent on water for. So bryophyteகளை பொதுவா என்னன்னு சொல்றாங்க? amphibians of plant kingdom, தாவர உலகின் நீர்நில வாழ்ன. இந்த பிளான்ட் லேண்ட்ல வாழ்ந்தாலும் நிலத்துல வாழ்ந்தாலும் ரீப்ரொடக்ஷனுக்கு தண்ணி அவசியம். வாட்டர் இஸ் எசென்சியல். ஸோ அதனாலதான் என்னன்னு சொல்லிட்டாங்க? amphibians அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? they usually occur in damp, humid and shaded location. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அந்த கரையோரங்கள்ல, அந்த ஈரப்பதம் மிக்க பகுதி அண்ட் நிழல் நிறைந்த பகுதிகளில் தான் இது வளரும். ஓகே, they play an important role in plant succession on bare rock or soil. வெற்று பாறை அல்லது வெற்று மண் பரப்புல தாவர வழிமுறை வளர்ச்சி. பிளான்ட் சக்சஷன்னா அதான். அப்படின்னா என்ன? லைக்கன்னு ஒன்று படிச்சோமா? இப்போ மலை இருக்கு, மலையில வெறும் முதல்ல உருவாகும்போது வெறும் கல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அதுல மரம்லாம் இருக்குது. எப்படி வந்திருக்கும்? லைக்கன் என்ன பண்ணுவாங்க? லைக்கன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையை அரிக்கும். கார்போனிக் ஆசிட் இதெல்லாம் செக்ரெட் பண்ணி பாறையை அரிச்சு சின்ன சின்ன மண் துகளா மாற்றும், சாயில் பார்ட்டிகல்ஸா மாறும். அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் மேல மழை பெய்யும் போது அந்த ஈரமா மாறிடுமா? சரியா? மாய்ஸ்சரா மாறிடுமா? அதுக்கு மேல யார் வளருவா? பிரையோஃபைட் வளரும். பிரையோஃபைட் வளரும். அப்ப லைக்கன் பாறையை செதைக்குது, அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் பிளான்ட் எது வருதுன்னா பிரையோஃபைட் தான் வருது. அப்புறம் டெரிடோஃபைட், அப்புறம் ஜிம்னோஸ்பம், அப்புறம் ஆஞ்சியோஸ்பம். சரிங்களா? அப்ப பிளான்ட் சக்சஷனுக்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது யாரும்? பிரையோஃபைட்டுகளும் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா இது? ரைட்.
The plant body of bryophyte is more differentiated than that of algae. It means sir algae-வை விட கம்பேர் பண்ணும்போது bryophyte-உடைய plant body தாவர உடல் என்ன ஆகும், வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம லீஃப் மாதிரியான, முன்னாடி லீஃபி லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், இங்க லீஃபே வந்துடும். புரியுதா? ஸ்டெம் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இங்க வந்துடும். ஆனா ஆல்கேல அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? அதான் அர்த்தம். It is thallus like and prostate are erect. அதாவது தாலஸ் மாதிரி prostate and erect, மேலேயும் வளரும் இல்ல படர்ந்தும் போகும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. And attached to the substratum by unicellular or multicellular rhizoid. ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி சார் இந்த பிரயோஃபைட்டுகள் அட்டாச் ஆகும் அப்படின்னா, அது ரைசாய்டு மூலியமா, அது யூனிசெல்லுலரா இருக்கலாம் அல்லது ஒரு செல் கொண்டதாகவோ பல செல் கொண்டதாகும். ஓகே, they lack true roots, stem or leaves. சார் உண்மையான ரூட்டை அது கொண்டிருக்காது. சரியா? உண்மையான தண்டை அது கொண்டிருக்காது, இலையை கொண்டிருக்காது. they may possess root like, leaf like, stem like structure. இலை மாதிரி, தண்டு மாதிரி, வேறு மாதிரியான அமைப்பை தான் பண்ணிருக்குமே தவிர உண்மையான வேறு, தண்டு, இலை பிரயோஃபைட்டுகள்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the main plant body of the bryophyte is haploid. அதாவது பிரயோஃபைட்டுகளுடைய முழு உடலத்தை எதுனா கேமெட்டோஃபைட்டிக் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவோம். சரிங்களா? கேமெட்டோஃபைட்னா லீஃப் லைக்லாம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, அது என்ன சொல்லுவோம்? கேமெட்டோஃபைட். அப்ப கேமெட்டோஃபைட்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்கும்? எப்பவுமே மேல் கேமிட் ஹாப்ளாய்டு, ஃபீமேல் கேமிட் ஹாப்ளாய்டு. ஸோ அப்போ மேல் கேமிட்டையும் ஃபீமேல் கேமிட்டையும் ப்ரொடியூஸ் பண்றது தான் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன், கேமிட்டோஃபைட்டிக் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இட் ப்ரொடியூசஸ் கேமிட். அப்ப யார் ப்ரொடியூஸ் பண்றா? அந்த கேமிட்டோஃபைட், அந்த தாலஸ் இருக்கு இல்லையா, அதான் எதை உருவாக்குது? கேமிட்டை உருவாக்குது. அதனால அதை நம்ம என்ன சொல்றோம்? கேமிட்டோஃபைட்னு சொல்றோம். சரிங்களா? The sex organs in bryophytes are multicellular. Male sex organ is called antheridium. இங்க தான் நம்ம பார்க்கணும். ஆண் இனப்பெருக்க உறுப்பு பிரயோஃபைட்டுகள்ல ஆந்த்ரிடியம். ஆந்த்ரிடியம் என்றது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் எப்படி இருப்பாரு? இந்த மாதிரி இருக்கும் ஆந்த்ரிடியம். இந்த சொல்லுவோம், இது மாதிரி சொல்றீங்களா? எப்படின்னா வச்சுக்கோ, இந்த இதுதான் இருக்கும் ஆந்த்ரிடியம். இந்த ஆந்த்ரிடியம் எதை உருவாக்கும் அப்படின்னா, இதுக்குள்ள இருந்து யார் உருவா? ஜூஸ்போர், சாரி ஆந்த்ரிடியோஸ்போர் அல்லது ஆந்த்ரோசூவாய்டு. They produce biflagellate ஆந்த்ரோசூவாய்டு. ரெண்டு பிளாஜெல்லாவை கொண்டிருக்கக்கூடிய ஆந்த்ரோசூவாய்டு. இது ஸ்பெர்ம்னு கூட நீங்க சொல்லிக்கலாம், ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்கிகோனியம்னு சொல்லுவாங்கப்பா. இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்கிகோனியம்ன்றது இந்த மாதிரி இருக்கும், உள்ள எக் இப்படி இருக்கும். சரிங்களா? அது எதை உருவாக்கும்? அதுக்குள்ள ஒரே ஒரு சிங்கிள் எக் இருக்கு. புரியுதா? அப்ப மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் எதை உருவாக்குது? ஆந்த்ரோசூவாய்டை உருவாக்குது. அது பிளஜெல்லா இருக்கும். ஆனா ஆர்கிகோனியத்துல ஒரே ஒரு எக் ஸ்டாக்னண்டா இருக்கும். சரிங்களா? ரைட். The anthrozoids are released into water where they come in contact with the archegonium. அப்ப இங்க பாருங்க, இந்த ஆந்த்ரோசூவாய்டு தண்ணியில ரிலீஸ் பண்ணிடுச்சு. அது என்ன ஆகும்? தண்ணியில நீந்தி வந்து எங்க வருவாரு? ஆர்கிகோனியத்தை வந்து ரீச் ஆயிட்டு உள்ள வந்து இது கூட ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? டிப்ளாய்டு தன்மை கொண்ட. இட் மீன்ஸ் ஆந்த்ரோசூவாய்டு ஒரு ஹாப்ளாய்டு, உள்ள இருக்கக்கூடிய எக் ஒரு ஹாப்ளாய்டு. அப்ப இந்த ரெண்டு ஹாப்ளாய்டும் ஒன்னா சேர்ந்தா அதான் இங்க சொல்லுவாங்க பாருங்க. The anthrozoid fuses with the egg to produce zygote, that is diploid. Diploid தன்மை கொண்ட சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? Zygote do not undergo reduction division immediately. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனடியாவே reduction division நடக்காது, மியாசிஸ் டிவிஷன் சடனா நடக்காது. அப்ப என்ன உருவாகும் அப்படின்னா, they produce multicellular body called sporophyte. இப்போ நம்ம முன்னாடி ஒரு படம் பார்த்தோமே கேமிட்டோஃபைட், அதுக்கு மேல ஸ்போரோஃபைட்னு ஒன்று வந்தது இல்ல, ஃபுட் சீட்டா கேப்சியூல், அதுக்கு பேர் தான் ஸ்போரோஃபைட். அப்ப சைகோட் உடனடியா ரெடக்ஷன் டிவிஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணல? ஸ்போரை உருவாக்கல, அது ஸ்போரோஃபைட் உடலத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப ஸ்போரோஃபைட்னா அது என்ன கண்டிஷனா இருக்கும்? இங்க கவனிங்க, இது டிப்ளாய்டு தானப்பா. அப்ப இங்க இருந்து தானே உங்களுக்கு ஸ்போரோஃபைட் வந்து ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஸ்போரோஃபைட் என்னமா தான் இருக்கும்? டிப்ளாய்டா தான் இருக்கும். அதான் அந்த அர்த்தம். ஆனா கேமெட்டோஃபைட் கேமெட்டோஃபைட் ஹாப்ளாய்டு, அது ஞாபகம் வச்சுக்கப்பா. The sporophyte is not free living but attached to the photosynthetic gametophyte and derive nourishment from it. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த படத்தை பார்த்துக்கோ. இதான் ஸ்போரோஃபைட், இதுதான் ஸ்போரோஃபைட், இதுதான் ஸ்போரோஃபைட், இது கேமெட்டோஃபைட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்போரோஃபைட்டால தனியாலாம் வாழ முடியாது, செப்பரேட்டாலாம் வாழ முடியாது. எதை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும், எதை சார்ந்தா வாழணும்? கேமெட்டோஃபைட். எதுக்காக? சாப்பாடு வேணும் இல்ல, தண்ணி வேணும் இல்ல, இங்கிருந்து தான் எடுத்துக்க முடியும். சரியா? இது தனியாலாம் வாழ முடியாது அப்படின்னு தான், அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் ராஜா. So some cells of the sporophyte undergo reduction division, that is meiosis, to produce haploid spore. பாத்துக்கோ. அப்ப ஸ்போரோஃபைட் ஃபுட் சீட்டா கேப்சூல், கேப்சூல்னு ஒரு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்குள்ள ஸ்போர் மதர் செல்னு ஒன்று இருக்கும் டிப்ளாய்டு. அது மியாசிஸ் ரிடக்ஷன் டிவிஷனுக்கு அப்புறம் தான் எதை உருவாக்கும்? ஸ்போரை உருவாக்கும், ஆப்ளாய்டு ஸ்போரை உருவாக்கும். ரைட்டா? அதான் அதுக்கான அர்த்தம். அந்த ஸ்போர் முளைச்சி எதை உருவாக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்படி இருக்கு இதோட ஸ்ட்ரக்சர், இப்படி இருக்கும். இதான் ஃபுட்டு சீட்டா, இதான் கேப்சூல். அப்ப கேப்சூல் உள்ள ஸ்போர் மதர் செல் இருக்கும். இது மியாசிஸ்க்கு அப்புறம் எதை உருவாக்கும்? ஸ்போரை உருவாக்கும். இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆயிட்டு கேமெட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். இதுதான் சிம்பிள். சரியா? அப்ப ஸ்போர்ன்றது என்னது? ஆப்ளாய்டா. ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்போர் மதர் செல் வரைக்கும் தான் டிப்ளாய்டு. எப்ப மியாசிஸ் நடக்குதோ அது ஆப்ளாய்டா மாறும். கேமெட்டோஃபைட் ஆப்ளாய்டா டிப்ளாய்டா? அவ்வளவுதான் சிம்பிள். சரியா? அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். நெக்ஸ்ட், பிரயோஃபைட்ஸ் இன் ஜெனரல் ஆர் ஆஃப் லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அவ்வளவுதான், பிரயோஃபைட்டோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு. அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஓரளவுக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. பட் சம் மாசஸ் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ஹெர்பேசியஸ் மேமல். மாசஸ்னா இப்ப பார்த்தல ஃபியூனேரியா, ஸ்பாகனம், அதுல சின்ன இலை மாதிரி நெருக்கமாலாம் இருக்குது இல்ல, ஹெர்பிவோர்ஸ் யாரு? ஹெர்பேசியஸ் மேமல் என்ன? தாவரங்களை, சின்ன சின்ன செடிகளை சாப்பிடக்கூடிய பாலூட்டிகளுக்கு அது என்ன ஆகுது? உணவா பயன்படுது. அதே மாதிரி பறவைகள் அதை உணவா எடுத்துக்குது. அண்ட் அதர் அனிமல்ஸ் ஆல்சோ, மற்ற விலங்குகளும் யார? இந்த பிரயோஃபைட் பிளான்ட்ஸை உணவா எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாகனம், இது ஒரு மாஸ், ஒரு மஸ்ஸை வகை தாவரம், பின்னாடி படிப்போம். இட் ப்ரொவைட் பீட் that have long been used as fuel. சார் இந்த கோல் நிலக்கரின்னு சொல்றோம்லப்பா, பீட் வகை நிலக்கரின்னு ஒன்று படிப்பீங்க. பீட் அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்துல வாழ்ந்த இந்த ஸ்பாகனம் பிளான்ட் மண்ணுக்குள்ள பாசிலா மாறி, சரியா, கறி மாதிரி மாறி, அதைத்தான் இப்ப நாம என்ன எடுக்கிறோம்? அந்த நிலக்கரியா, கோலா எடுக்கிறோம். சரியா? அதான் ஃபியூலா யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு பேரு, ஸ்பாகனத்துக்கு இன்னொரு பேரு பீட் மாஸ். என்ன சொல்லுவாங்க? ஆமா, பீட் மாஸ். அது பேர் என்ன சொல்லுவாங்க? பீட் மாஸ். ஞாபகம் வச்சுங்க. Provide peat that and as packaging material for transshipment of living material because of the capacity to hold water. சார் இன்னொன்னு, ஸ்பாகனத்துக்கு இன்னொரு கெப்பாசிட்டி இருக்குது, தண்ணியை அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு உயிருள்ள பிளான்ட்டை நான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறேன். சப்போஸ் இப்ப ஏரோப்ளேன்ல ஒரு நாள்ல போயிடலாம், ஃபிளைட்ல, கப்பல்ல அனுப்புறேன்னு வச்சுக்கோ. அது ஈரத்தன்மை வேணும்ல, அப்ப என்ன பண்ணுவாங்களாம்? அதை சுத்தி ஸ்பாகனம் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை சுத்தி ரோல் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா ஸ்பாகனம் பிளான்ட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதனால அது உயிரோடவே வச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? Mosses along with lichens are the first organism to colonize rocks and hence are of great ecological importance. நான் சொன்னேனா இல்லையா? லைக்கன்கள் பாறையை சிதைக்கும், சிதைச்சி சின்ன சின்ன மண் சாயில் பார்ட்டிகல்ஸ் உருவாக்கும். அதுக்கு மேல யார் வளருவா? பிரயோஃபைட். இங்க என்ன சொல்றாங்கன்னா மஸ்ஸை வகை தாவரங்களை சொல்றாங்க. அதாவது பிரயோஃபைட்ல அட்வான்ஸ்டு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குது, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்தா கருதுறோம். ஏன்னா அது இல்லைன்னா டெரிடோஃபைட் வந்திருக்காது, ஜிம்னோஸ்பம் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ முதல்ல பாறைக்கு மேல உருவானது யாருன்னா இந்த பிரயோஃபைட்டுகள் தான். Are of great ecological importance. They decompose rocks, making the substrate suitable for the growth of higher plants. அப்ப இது லைக்கன்கள் அரிக்குது, அதுக்கு மேலேயே யார் வளர்றா? இந்த பிரயோஃபைட் வளரும் போது அதுவும் சேர்ந்து என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சி மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் வளர அனுமதிக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? Since mosses form dense mat on the soil,
they reduce the effect of falling rain and prevent soil erosion. சார் இது என்ன ஆகும், மண்ணுக்கு மேல அப்படியே படர்ந்துட்டு இருக்கும், நல்லா இப்படி இருக்கும். சரியா? அப்போ என்னதான் வேகமா மழை பெஞ்சாலும் மண் அரிக்குமா, சாயில் எரோஷன் ஏற்படுமா? ஏற்படாது. அதுவும் தான் சொல்றாங்க. The bryophytes are divided into liverworts and masses. மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. ஆன்வோர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆனா இங்க கொடுக்கல. கொம்போடைய bryophyte ஒன்று இருக்கு, அது வேண்டாம். liverworts அதுதான் லிவர் லைக் bryophytes, ஈரல் வடிவ bryophyte. மாசஸ்ன்றது மசைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் bryophyteல வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இது புரிஞ்சிச்சா? இது ரைட்டா? ரைட். இப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். bryophyteனா எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்றது. ஜஸ்ட் நீங்க நம்ம லைஃப் சைக்கிள் இருக்கு, புரியுதா? லைஃப் சைக்கிள் வச்சுக்கோ. லைஃப் சைக்கிள்ல இது வந்து கேமெட்டோஃபைட். இங்க நான் என்ன பண்றேன், ஒரு கேமெட்டோஃபைட் பிளான்ட் இப்படி இருக்கு, சரிங்களா? அப்ப கேமெட்டோஃபைட்னா யார் யார் இருப்பா? மேல் இருக்கும், ஃபீமேல் இருக்கும். அதான் மேல்ல ஆந்திரிடியம், ஃபீமேல்ல ஆர்கிகோனியம். மேல் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆந்த்ரோசூவாய்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மேல் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆந்த்ரோசூவாய்டு. ஃபீமேல் எக், சரிங்களா? எக். இது என்ன கண்டிஷன்? இது என்ன கண்டிஷன்? இதுல யாருக்குன்னா வித்தியாசம் இருக்கா? கேமெட்டோஃபைட் இந்த பிளான்ட் என்னதான் கண்டிஷன் தான் இருக்கும்? என் கண்டிஷன்ல தான் இருக்கும், சரிங்களா? என் கண்டிஷன்ல தான் ஜென்ரலா யூஸ்வலா இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆந்திரி இந்த இடத்துல விட்டுரு, எதுக்கு இது நமக்கு அப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப ரெண்டுமே இருக்கு. இப்ப இது ரெண்டும் என்ன ஆகும்? ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகிறது யாரு? சைகோட். சைகோட் என்ன கண்டிஷன்? டிப்ளாய்டு. வந்துச்சா? சரி, இது கேமெட்டோஃபைட்மா, மேல இருக்கிறது கேமெட்டோஃபைட். இது என்ன ஜெனரேஷன்? ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன். அப்ப சைகோட்ல இருந்து என்ன உருவாகும்னு சொன்னேன்? ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகும். அதான் ஃபுட் சீட்டா கேப்சூல் அப்படின்னு சொல்றோம். இந்த கேப்சூலுக்குள்ள யார் இருப்பா? ஸ்போராஞ்சியம், ஸ்போர் மதர் செல். ஸ்போர் மதர் செல்ல இருந்து மியாசிஸ் நடக்கும், சரியா? அல்லது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். அது எதை உருவாக்கும்பா? ஸ்போரை உருவாக்கும். ஸ்போர்ன்றது என்ன கண்டிஷன்? என் கண்டிஷன். அந்த ஸ்போர் புரிஞ்சுச்சா? அப்ப இந்த இடத்துல ஃபுல்லா டிப்ளாய்டு, தட் இஸ் ஸ்போரோஃபைட். இது ஃபுல்லா ஆப்ளாய்டு, அது கேமெட்டோஃபைட் ஜெனரேஷன். ஸோ இப்படிதான் நடக்கும். இப்படிதான் உங்களுக்கு கேமெட்டோஃபைட் ஜெனரேஷன், ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன் மாறி மாறி நடக்கும். அதுதான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். லிவர் ஓட்ஸையும் ஆன்வோட்ஸையும், சாரி மாசஸையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா?